சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாசி மகத்தன்று கட்டாயம் நம் செய்ய வேண்டியவை மறந்தும் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். மாசி மகம் எப்போது வருகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகம் இருக்கின்றது. அது மகம் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி காலை 8:17 மகம் நட்சத்திரம் ஆரம்பித்து மறுநாள் 8:07 மகம் நட்சத்திரம் இருக்கின்றது. இதை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் புனித நீராடுவது ரொம்பவே சிறப்பு. புனித நீராடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு மகம் நட்சத்திரமே காலை 8:17 மேலே தான் நமக்கு ஆரம்பிக்கின்றது. அப்படி இருக்கும்போது காலையிலேயே குளிக்கிறவங்க இந்த புனித நீராட முடியாது. நாங்கள் ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் குளிக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் அதாவது மாசி 3ஆம் தேதி காலை 8:07 வரைக்கும் நமக்கு மகம் நட்சத்திரமும் இருக்கின்றது, பௌர்ணமியும் இருக்கின்றது. அந்த நேரங்களில் நீங்கள் புனித நீராடலாம். புனித நீராடுதல் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அல்லது உங்கள் ஊரில் அருகில் உள்ள நதிகளில் நீராடுவது. தாமிரபரணி ஆறு, கங்கை நதி மற்றும் பாலாறு, வெண்ணாறு அப்படின்னு உங்கள் ஊருக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் என்ன நதி ஓடுகின்றதோ அந்த நதியில் நீராடலாம். அல்லது கடல் இருக்கின்றது அப்படின்னா தாராளமாக அந்த கடலில் நீங்கள் நீராடலாம். இப்போ ஒரு சிலர் எங்களுக்கு நீச்சல் தெரியாது, அதனாலே நாங்கள் ஆற்றுல குளத்துலலாம் குளிக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பதிவை பார்க்கும்போது, ஏன்னா இது ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டு அதை பார்த்து அதற்கு ஏற்ற ஏற்பாடுகள்லாம் நீங்கள் செஞ்சு வைக்கணும். ஏன்னா நம்ம இது காலையிலே செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் 6 குளங்களில் பயப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கின்றதோ மார்ச் 2ஆம் தேதி அல்லது மார்ச் 3ஆம் தேதி தான் நம்ம புனித நீராட போகிறோம். மார்ச் 2ஆம் தேதி நீங்கள் புனித நீராடணும் அப்படின்னா காலை 8:17 மேலே தான் நீங்கள் குளிக்கணும். இல்லை அதிகாலையில் குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி காலை 8:07 குளிக்க வேண்டும். இப்படி குளிக்கும்போது என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆறுகள்லையோ குளங்கள்லையோ இல்லை கடல் நீரோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்றால் வர 1 லிட்டர் பாட்டிலையோ இல்லை 2 லிட்டர் பாட்டிலையோ அந்த நீரை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சவரில் குளிக்காமல் ஒரு வாளியோ இல்லை ஒரு டப்போ எடுத்துக்கிட்டு அதில் அந்த புனித நதிகளில் உள்ள நீரை எடுத்து ஊற்றிக்கிட்டு, ஒரு சிலர் வீட்டில் காசி தீர்த்தம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த காசி தண்ணீரையும் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கொள்ளலாம். அதை ஊற்றி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கலந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு வைத்து அதை நீங்கள் தலைக்கு ஊற்றி குளிக்கலாம். இந்த தண்ணீரை தலைக்கு ஊற்றுவதற்கு முன் நீங்கள் இந்த ஒரு பிரார்த்தனையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி இந்த நீரில் அனைத்து புனித நதிகளில் உள்ள நீர்களும் இருப்பது போல் அனைத்து தெய்வங்களும் இந்த நீரில் வாசம் செய்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு அந்த நீரை தலையில் ஊற்றுங்கள். இதுவாறு செய்யும்போது கண்டிப்பாக நம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த 7 ஜென்ம பாவ வினைகள் நம்மை விட்டு விலகும். இதுதான் இந்த மாசி மக புனித நீராடுதல். தெளிவாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது முன்னோர்கள் வழிபாடு. மாசி மகத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப விசேஷம். உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. முடியாதவர்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து வீட்டில் அவர்களுக்கு நிறை சொம்பு நீர் வைத்து காகத்திற்கு உணவு வையுங்கள். சிவாலயங்களுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து விளக்கு ஏற்றுங்கள். இதை செய்தாலே போதும். மாலை நேரத்தில் பௌர்ணமியும் மாசி மகமும் சேருகின்றது. அதாவது மார்ச் 2ஆம் தேதி மாசி மகத்தன்று மாலை 6:30 மேலே பௌர்ணமி திதியும் நமக்கு ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்தில் கட்டாயம் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லை, குலதெய்வத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இந்த தீபம் ஏற்றுவதனால் சனி தோஷம், ராகு தோஷம், சர்ப்ப தோஷம் நீங்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். நம் வீடு செல்வ செழிப்பாக மாறும். அப்பேற்பட்ட அற்புதமான தீபம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, கட்டாயம் போய் பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
மாசி மகத்தன்று இதை செய்தாலே போதும். கட்டாயம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மறந்தும் நம்ம செய்யக்கூடாதவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவம் சாப்பிடக்கூடாது. இது ஒரு புனிதமான நாள். ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல நம்ம அசைவத்தை தவிர்க்க வேண்டும். அதேபோல முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல், சவரம் செய்தல் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. அடுத்ததாக நம் குழந்தைகள் மற்றும் வீட்டில் சண்டையிடக்கூடாது. குழந்தைகளை அசுப வார்த்தைகள் வைத்து திட்டக்கூடாது. அதேபோல முன்னோர்களையும் இந்த நாள்ல நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம். அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என நினைக்கலாமே தவிர, முன்னோர்களையும் இறந்தவர்களையும் திட்டுவதை தவிர்ப்பது நல்லது. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த நாள்ல நம்ம பசுவிற்கு ஒரு அற்புதமான பொருளை தானம் செய்வது ரொம்பவே நல்லது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம். அல்லது அகத்திக்கீரை, அதாவது உங்களுக்கு தாய் தந்தையர் இல்ல, அதாவது சுமங்கலி பெண்கள் இத செய்ய வேண்டாம். ஒரு ஆணுக்கு தாய் தந்தை இல்லை அப்படின்னா, அந்த ஆண்மகன் கண்டிப்பா பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதன் மூலம் அவர்களின் அந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையும். உங்கள் குடும்பம் ரொம்பவே சுபிட்சமாக இருக்கும். சுமங்கலி பெண்கள் என்ன பசுவிற்கு தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்க ஒரு புண்ணாக்கு 1 கிலோ வாங்கி கொடுக்கலாம். அல்லது பசுவிற்கு நல்ல மஞ்சள் அல்லது சிகப்பு வண்ண செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். இது எளிய விஷயங்கள் தான். எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், ஓம் சக்தி அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.